திமுக கூட்டணியில் இருந்து திருமாவளவன் விலகல். உச்சகட்ட பரபரப்பில் தமிழக அரசியல். அதாவது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் இருந்து அதிக தொகுதிகளை கேட்போம் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கூறியிருந்தார். இது தொடர்பான விவாதங்கள் சூடுபிடித்துள்ள நிலையில் தற்போது விடுதலை சிறுத்தை கட்சியின் இதே நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. அதிக தொகுதிகளை கேட்போம் என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். மேலும் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது சிபிஎம் கூடுதல் தொகுதிகளை கேட்கிறதே, விசிகவும் கேட்குமா என அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், அரசியல் கட்சிகள் அப்படித்தானே யோசிக்க முடியும், குறைவான தொகுதிகளை கேட்போம் என்று சொல்ல முடியாது. எனவே நாங்கள் இதைத்தான் சொல்கிறோம். கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகள், அதாவது அது திமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தேர்தலிலும் கூடுதலான தொகுதியை கேட்டு பெறுவது முயற்சிப்பது வழக்கம் ஒன்றுதான். ஆனால் பேச்சுவார்த்தையின் போது இருக்கின்ற சூழ்நிலை மனம் விட்டு பேசி அதன் அடிப்படையில் இறுதி முடிவை எடுப்போம். எங்களின் தேவைகளை கூட்டணி தலைவர் என்கின்ற முறையில் அவர்கள் உருவாக்கக்கூடிய குழுவிடம்தான் பேசுவோம். அவர்களுக்கும் எல்லா கட்சியையும் அரவணைக்கக்கூடிய இடம் கொடுக்க வேண்டிய தேவை. கூடுதலான இடங்களில் போட்டியிட்டு தனிப்பட்ட முறையில் தனி மெஜாரிட்டியுடன் வெற்றி பெறும் விருப்பத்தில் அவர்களும் இருப்பார்கள். எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு கருத்திலும் கொண்டு நாங்கள் ஆலோசித்து முடிவு எடுப்போம். திமுக தேர்தல் அறிக்கையில் கூறிய வாக்குறுதிகளை 100 விழுக்காடு நிறைவேற்ற வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. எங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். ஆக இந்த பதிலை தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு சவாலாக அதிமுக கூட்டணி அமையுமா என்று கேள்வியும் எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், இதுவரை எந்த சவாலும் ஏற்படும் சூழ்நிலை கனியவில்லை. திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக வலுவாக உள்ளது. அதிமுக கூட்டணி இன்னும் ஒரு வடிவமே பெறவில்லை. அவர்களை குறைத்து மதிப்பிடுவதாக கருத வேண்டியதும் யதார்த்தமான உண்மைதான். அதற்கு தான் அமித்ஷா ஒரு முறைக்கு இருமுறை இங்கு வந்தார். கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்றும் சொன்னார் அமித்ஷா. இந்த நிலையில்தான் கடந்த தேர்தல்களில் பாஜக கூட்டணி எப்படி பலமாக வளர்ந்து வந்தது என்பதை திமுகவும் அறியும். ஆக இப்படியான சூழ்நிலைதான் கூடுதல் தொகுதிகளை கேட்டு திமுக மூத்த அமைச்சர்களிடம் திருமாவளவன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், குறிப்பாக அதிக தொகுதிகளை கொடுக்கவில்லை என்றால் திமுக கூட்டணியில் இருந்து விலகி விடுவேன் என்றும் மிரட்டும் பாணியில் திருமாவளவன் பேசி இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளிவரவில்லை. இந்த தகவல் உண்மை என்றால் திருமாவளவன் எப்போது வேண்டுமானாலும் திமுக கூட்டணியில் இருந்து நீக்கப்படுவார் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.